யாரோட வீட்டில் இருக்கிற பெட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னுட்டு சொல்லுங்க. நான் வந்து முறுக்கு எடுத்துட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ ராக்கி வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தான். நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதும் உடனே அவன் முழிச்சுக்கிட்டான். ஆனால் எந்திரிக்கவே இல்லை, அப்படியே படுத்துட்டு தான் இருந்தான். முறுக்கு வேணுமாடா ராக்கின்னு சொல்லிட்டு அவனை கேட்டேன். அவன் என்னை பார்த்துட்டே தான் இருந்தான், ஆனால் எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் தான் அம்மா சொன்னாங்க, ஆமாம்மா அவனுக்கு முறுக்கு வேணும் கொடுமா அப்படின்னாங்க. அவனை எந்திரிக்க சொல்லுமானா அவன் எந்திரிக்கவே இல்லை, படுத்துட்டே இருந்தான். ராக்கி படுத்துட்டே சாப்பிடுவாமா, நீ முறுக்கு கொடுமா அப்படின்னாங்க. நானும் ஒரு ஒரு முறுக்கா எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருக்கேன். அவன் படுத்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்புறம் நான் வந்து நீ எந்திரிச்சாதாண்டா உனக்கு முறுக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டு சொன்னேன். அவன் என்னை பார்த்துட்டே இருந்தான், ஆனால் எந்திரிக்கவும் இல்லை தூங்கவும் இல்லை, அப்படியே பார்த்துட்டே இருந்தானா சரி அவனுக்கு ஏதோ டயர்டா இருக்கு போலன்னுட்டு நானும் ஒரு ஒரு முறுக்கா கொடுத்துட்டே இருந்தேன். அவனும் சாப்பிட்டுட்டே இருந்தான். கடைசியில் நான் சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வந்த முறுக்கு எல்லாத்தையுமே அவனே சாப்பிட்டான். அதுக்கப்புறம் இல்லடா முறுக்கு எல்லாமே காலி ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னோடனே, ஓ முறுக்கு காலி ஆயிடுச்சா, அப்போ எனக்கு தூக்கம் வருது, இடத்த காலி பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கை விட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டான்.